இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேவா? பார்க்கலாமா? கவனி, இந்த மாதிரி ஒரு படம் போட்டுக்கணும். 0 1 2 ரெண்டுல முடியறதுனால அடுத்து எதுல ஆரம்பிக்கணும்? 2 3 4 அடுத்தது 4 5 6. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு கவனி. இந்த லாஸ்ட்ல இருக்க லைன் 1 2 3 அடுத்தது 4 5 6 அடுத்தது 7 8 9. ஏழாவது படம் வந்துருச்சா? அப்படி ஒரு 7 14 3 21 4 28 7 35 6 42 7 49 8 56 97 63. ஈஸியா இருக்கா? தேங்க் யூ. கவனிங்க, இதுக்கு முன்னாடி புள்ளி முறையில ஓரிலக்க எண்களை எப்படி ஈஸியான மெத்தட்ல கூட்டுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு இரண்டிலக்க முறை. இரண்டிலக்க முறை தான் மூன்றிலக்க முறைக்கும் இதே மெத்தட் தான் வரும். ஓகேவா? பார்க்கலாமா? கவனி, 8 1 எவ்வளவு? 9 4 13க்கு 3 வச்சுக்கிட்டு இந்த 1க்கு பதிலா ஒரு புள்ளி வைப்போம். 3 6 9 5 16 4 வச்சுக்கிட்டு இந்த 1க்கு பதிலா ஒரு புள்ளி வைப்போம். இந்த 4 அப்படியே எடுத்து எழுது. புள்ளி 1 2. ஓகே, இப்போ ஓரிலக்கம் முடிஞ்சது. அதாவது ஒன்றுகள் இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? எல்லாரையும் கூட்டி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா பத்துகள் இடத்துக்கு வரணும். 5 3 8 2 10. 10க்கு 0 வச்சுக்கிட்டு இந்த 1க்கு பதிலா ஒரு புள்ளி. அடுத்து 0வை 7 கூட கூட்டினா 7 4 11. 11க்கு 1 வச்சுக்கிட்டு இந்த 1க்கு பதிலா ஒரு புள்ளி. சோ இந்த 1 எழுதிட்டு 1 2 21. ஓகேவா? இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆன்சர் எடுத்து எழுத போறோம். இந்த 4 அப்படியே எடுத்து எழுதிக்க. 2ஐயும் 1ஐயும் கூட்டி எழுதணும். 2ஐயும் கூட்டி எழுதணும். இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிக்கணும். 234. இதுதான் இந்த கணக்குக்குரிய விடை. மூன்று இலக்கத்துக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஈஸியா இருக்கா? தேங்க்யூ. கவனிங்க, இன்னைக்கு 7வது வாய்ப்பாடு இன்னொரு முறையில, எப்படி ஈஸியான முறையில. ஏற்கனவே ஒரு பாக்ஸ் மெத்தட் பார்த்திருக்கோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேவா? பார்க்கலாமா? கவனி, இந்த மாதிரி ஒரு படம் போட்டுக்கணும். 0 1 2 ரெண்டுல முடியறதுனால